வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். பயனுள்ள தகவல்கள் சில. உலக புகழ்பெற்ற மொனாலிசா ஓவியம் இடது கையால் வரையப்பட்டது. எப்போதும் காற்று வீசும் திசையிலேயே தலை வைத்து படுக்கும் மிருகம் நாய். தேசிய கொடியை முதலில் உருவாக்கிய நாடு டென்மார்க். 1219 உருவாக்கியது. எறும்புகள் உணவு இல்லாமல் 100 நாட்கள் வாழும். ஒரு பென்சிலை கொண்டு 58 கிலோமீட்டர் நீளமான கோடு போடலாம். பாம்புகளுக்கு கேட்கும் சக்தி கிடையாது. நண்டிற்கு தலை கிடையாது, அதன் பற்கள் வயிற்றில் இருக்கும். வெள்ளை என்பது ஒரு நிறம் இல்லை, அது 7 வர்ணங்களின் கலவை. முற்றி பழுத்து காய்ந்த தேங்காய் மரத்திலிருந்து பகலில் விழாது, இரவில்தான் விழும். நமக்கு உடல் முழுவதும் வியர்க்கும், ஆனால் நாய்க்கு நாக்கில் மட்டுமே வியர்க்கும். சிலந்தி பூச்சிக்கு 8 கண்கள் உண்டு. இறாலுக்கு இதயம் தலையில் இருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் டைல் கிடையாது. இந்தியாவில் தமிழில்தான் பைபிள் முதலில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஆண் சிங்கம் சாப்பிட்ட பின்னரே பெண் சிங்கம் சாப்பிடும். வாத்து அதிகாலையில் மட்டுமே முட்டையிடும். கத்திரிக்காயின் தாயகம் இந்தியாதான். பிரேசில் நாட்டு தேன் கசக்கும். முன்னாள் இந்திய ஜனாதிபதியாகிய அப்துல் கலாம் சிறந்த வீணை கலைஞரும் ஆவார். அமெரிக்காவை விட சஹாரா பாலைவனம் பெரியது. நன்றி, வணக்கம்.